இப்படி நல்லா எடுத்துக்கோங்க. இந்த லைனிங் துணி கிளாத்தை எடுத்துகிட்டு நல்லா இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு ஃபஸ்ட்டு கை எவ்வளோ உயரம் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 இன்ச்சு இது வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஒரு 1 இன்ச்சு கோடு போட்டுக்கிட்டு உங்களுக்கு தெரியுதா நான் மார்க் பண்ணுறது பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு என்னோடய ப்ளவுஸோட பேக் கை இருக்குல்ல, இந்த கை பீஸை எடுத்து போடுங்க. இந்த கை பீஸை எடுத்து போட்டு இது வந்து முன்னாடி எவ்வளோ இருக்குன்னு ஒரு மார்க் பண்ணுங்கள். புரியுதுங்களா? இது வந்து ப்ளவுஸ் அப்படியே போட்டு நம்ம மெஷர்மெண்ட் இப்போ வந்து மார்க் பண்ணுறோம். அதனால நான் அதோட எவ்வளோ உயரம் எவ்வளோ அகலம் நான் சொல்லலை. ஏண்டா அதில் உங்களுக்கு வந்து இது ப்ளவுஸ் அப்படியே போட்டு மார்க் பண்ணுறனால உங்களுக்கு இதில் எல்லாமே வந்துடும். சரிங்களா? இது இங்கிட்டு ஒரு மார்க்கு, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு நீங்கள் பிடிக்கிற சைஸை வச்சு அதுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆம்கோல் கீழே ஒரு மார்க்கு போட்டுடணும் அடிபாகத்தில். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு பிடிக்கிற இதில் வந்து அது ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு விட்டுட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸை நம்ம எடுத்துருவோம். இதை எடுத்துகிட்டு கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மேலே வச்சோம்ல நம்ம மார்க்கு, அந்த மார்க்குக்கு கரெக்டாக ஒரு லெவல் எடுத்துக்கோங்க. எவ்வளோ கரெக்டாக வந்து 12 இன்ச்சு இருக்குது. இப்போ பிடிக்கிறதோ சேர்த்து நான் சொல்கிறேன் 12 இன்ச்சு இருக்குது. அந்த 12 இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் பண்ணி இதை பாக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தனியாக எடுத்துருவோம். சரிங்களா? பாக்ஸ் பண்ணி இதை தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கட் பண்ணி பாக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை தனியாக எடுத்து இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து லைனிங்கோட ஜாயின் பண்ணி கட் பண்ணிப்போம். இப்போ வந்து பேக் பீஸு ஃப்ரண்ட்டு பீஸு ரெண்டுத்தையும் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணேன்னு பாருங்கள். இந்த ஃபோல்டிங் இப்படி பண்ணிக்கோங்க. 2ஆக 1ஆக போட்டு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு கை கட் பண்ணியாச்சு. கை வந்து நான் வந்து குடஞ்சி எடுக்கல, பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிட்டேன். இந்த பேக் பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். சரிங்களா? கட் பண்ணி எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள். இது எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். இப்படி ஃபோல்டு பண்ணி 2ஆக ஃபோல்டு பண்ணி ஓப்பன் சைடு ஆப்போசிட்டுமோ ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி 4ஆக ஃபோல்டு பண்ணி போடுங்க. இது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டுத்தையும் ஈவனாக நம்ம எடுத்துடலாம். ஒரே கட்டிங்கில் நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்காண்டி நம்ம நெக்கு மட்டும் கட் பண்ணாமல் பேக் பீஸு அண்ட் ஃப்ரண்ட் பீஸு ரெண்டுத்தையும் ஒரே அடியாக மார்க் பண்ண ஈஸியாக இந்த மெத்தட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள். ஓகேவா? இது வந்து போட்டாச்சு. போட்டுட்டு இந்த பாருங்கள், உங்களுக்கு மடிப்பெல்லாம் கரெக்டாக தெரியுதுங்களா? மடிப்பு போட்டிருக்கேன். ஈவனாக 4ஆக மடித்து அப்படியே போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், இது வந்து ஒரு பாகம் கீழே 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அப்புறமா இப்படி 4ஆக ஃபோல்டு பண்ணி இப்படி போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதோட மெஷர்மெண்ட்டை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குறோம். ரெடி அளவு வந்து 16 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு மேலே 1 இன்ச்சு இருந்தால் கூட ஓகே தான். 17 இருந்தாலும் ஓகே தான். கரெக்டாக 16 தான் இருக்குது. சரிங்களா? ஒரு 1/4 இன்ச்சு மேலே நம்மளுக்கு வரும். 16 தான் இருக்குது. அதுக்காக என்ன பண்ணணும்னா பேக் பீஸு கொஞ்சம் அதிகம் படுத்தி மேலே இருக்கிற ஃப்ரண்ட் பீஸை கொஞ்சம் கம்மி பண்ணணும். கம்மி பண்ணும்போது இந்த மாதிரி ஃபோல்டிங்கை மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுட்டு இப்படி லைட்டாக அப்படி நீங்கள் வந்து ஃபோல்டிங் வந்து கொஞ்சம் மேலே எடுத்து விட்டோம்னா நம்மளுக்கு அதோட ஃபோல்டிங் கிடைக்கும். அப்போ 1 இன்ச்சு கூட வரணும் பேக் பீஸு. ஃப்ரண்ட் பீஸில் வந்து நம்ம பட்டி அட்டாச் பண்ணுறதுனால நம்ம ஏற்றி இறக்குமா நம்ம பட்டி கட் பண்ணும்போது கொஞ்சம் கூட தான் விட்டுப்போம். சரிங்களா? இப்போ 17 வச்சுருக்கேன். 17 16 ரெடி அளவு. 1 இன்ச்சு வந்து நம்மளுக்கு கீழே 1/2 இன்ச்சு மேலே ஒரு 1/2 இன்ச்சு மடிக்கிறதுக்கு உள்ளே வந்து நம்ம பேக் பீஸ் திருப்பவுமே நம்ம வந்து ஒரு பீஸ் கொடுத்து அடிச்சுக்கணும் பேக் சைடில். இது பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து அவங்களோட மார்பு சுற்றளவு வந்து கரெக்டாக 39 இன்ச்சு ரெடி அளவாக கணக்கு பண்ணோம்னா நம்ம ப்ளவுஸ் மூலயமா கணக்கு பண்ணி ப்ளவுஸ் எடுத்தால் 43 இன்ச்சு. ப்ளவுஸ் மட்டுமே சொல்கிறேன் நான். ப்ளவுஸு மெஷர்மெண்ட் எடுத்தது 43 இன்ச்சு மார்பு சுற்றளவு. அதனால் ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு 43னால நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டை அப்படியே நம்ம இதில் போட்டுக்கிறோம். இதை கரெக்டாக இப்படி எடுத்து ஈவனாக எடுத்து விட்ருங்க. விட்டுட்டு இந்த பேக் சைடில் இந்த கையை ஸ்லீவெலாம் எடுத்து விட்டுட்டு பேக் சைடில் இந்த ஆம்புலுக்கு கீழே அக்கல் பாகத்துக்கு கீழே அடி பாகத்தில் 1 இன்ச்சு வச்சுட்டு நம்ம அங்கே அந்த 1 இன்ச்சுலேருந்து கீழே இப்படி வச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிதுன்னு பாருங்கள். அப்போ வந்து கரெக்டாக வந்து 44 கிடைக்கிது. 44 கிடைச்சா 11 இன்ச்சு ரெடி அளவு. சரிங்களா? 11 இன்ச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச்சு தையல் கொடுங்க. இது போட்டாச்சு. இது வந்து மார்பு சுற்றளவு. இது வந்து ப்ளவுஸோட உயரம் கரெக்டாக 16 எக்ஸ்ட்ரா மேலே ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1/2 இன்ச்சு 17. ஹாம்கோல் சுற்றளவு
ஆம்கோல் சுற்றளவு வந்து 9.5, கரெக்டாக 9.5. ரெடி அளவு வந்து 9.5. இந்த மேலே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து பிடிச்சி இப்படி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இந்த 9.5 எங்கே வந்து நிற்குதுன்றது. உங்களுக்கு ஆம்கோல் கீழே நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம்ல, எஸ் மாதிரி வரும். அங்கிட்டு வந்து பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு வந்து ப்ளஸ் மாதிரி தெரியும். சாரி, எஸ்ன்னு சொல்லிவிட்டேன், ப்ளஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல கரெக்டாக வந்து நிற்கிது 9.5. சரிங்களா? அந்த இடத்துல 9.5 நிற்கிற இதில் அதில் கணக்கு பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஷோல்டரோட அகலம், மெயின் நம்ம ஷோல்டரோட அகலத்தை தான் பார்க்கணும். ஏன்னா கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, ஷோல்டர் அகலம் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸுக்கு ஷோல்டர் அகலம் தேவைப்படாது. நம்மளுக்கு க்ளோஸ் நெக்குக்கு தான் நம்மளுக்கு ஷோல்டர் அகலம் தேவைப்படும். அதனால் ஷோல்டர் அகலம் எடுக்கிறது நல்லது. சரிங்களா? இது வந்து ஷோல்டர் அகலம். அதுக்கப்புறம் முன்னாடி கப்போட உயரம், கப்பு உயரம் வந்து 13 ரெடி அளவு வச்சுக்கலாம். நெக்கு வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து கரெக்டாக 6 இன்ச்சு வச்சுக்கலாம். அதுக்கு கூட குறைய வேணும்னா அவங்க இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். பேக் நெக்கு ஒரு 7-8 வைப்பேன். அதுக்கு மேலே வேணும்னா லோவாக வேணால் அவங்களோடது 13 எக்ஸ்ட்ரா மேலே 1/2 இன்ச்சு விடணும். அது ரெடி அளவு மட்டும் 13. அப்போது நம்மளுக்கு உயரம் வந்து 16 ரெடி அளவு, கூட 1 இன்ச்சு பேக் பீஸ்க்கு. ஃப்ரண்ட் பீஸ்க்கு சேம் வந்து 13, அதில் ஒரு 1/2 இன்ச்சு மேலே, அப்போ 14 இங்கே. ஓகேவா? அதே மாதிரி பேக்கில் இருக்க நெக்கு நம்ம கட் பண்ணல. ஏன்னா அந்த சேரீயில் இருக்கிற மெயின் கிளாத்தில் பேக் சைடில் கல் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த கல்லுக்காக நம்ம அந்த ப்ளவுஸ் தைச்சிக்கலாம். சரிங்களா? அப்புறம் வந்து ஷோல்டர் வெட்டு பாகத்துக்கு வந்து கரெக்டாக வந்து 2.5 இன்ச்சு நான் விட்டுறேன் அவங்களுக்கு. அப்புறம் ரெடி அளவு வந்து 2.5 இன்ச்சு வந்து ரெடி அளவு. 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம தைக்கிறதுக்கு இப்போ 3 இன்ச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு 4ல் 1 பாகம். அப்போ 4ல் 1 பாகம் என்ன வருதுன்னா 44. அதில் 1 பாகம் 11 வச்சாச்சு. இது இங்கிட்ட வச்சாச்சு. இது வந்து நெக்குக்கு, இது வந்து ஷோல்டருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இங்கேயும் நம்ம அந்த 11 இன்ச்சு கீழே சும்மாவே வச்சு ஒரு கோடை போட்டுருவோம். அதுக்கப்புறம் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. ஓகேவா? அப்புறமா இதே மாதிரி கண்டிப்பாக லெவல் பண்ணிக்கணும். ஒரு கோடு போட்டு லெவல் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இருக்கா 11 இன்ச்சு சொல்லிவிட்டு பார்த்துக்கிட்டு இங்கிட்ட ஒரு கோடு போட்டுக்கணும். ரெண்டுமே ஈவனாக வச்சுருக்கேன். தனித்தனியாக வெட்ட வேண்டியதில்லை, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கனால உங்களுக்கு தனித்தனியாக பீஸ் வந்து ஆம்கோல்லாம் நீங்கள் தனித்தனியாக மார்க் பண்ண தேவையில்லை. ஒரே அடியாக மார்க் பண்ண அப்போ அது மாதிரி மார்க் பண்ணும்போது ஒரு தப்பும் நடக்கலாம். நம்ம கரெக்டாக இந்த துணியை வந்து ஈவனாக இப்படி தடவி கொடுத்துட்டு நல்லா க்ளோஸாக போட்டு நல்லா அது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தான் நம்ம அந்த வேலையை பார்க்கணும். இப்போ மேலே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம நெக்கு பிடிக்க. இதுலேயே நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு ரெண்டுத்துக்குமே வச்சுருக்கோம். இது வந்து பேக் பீஸு, இது வந்து ஃப்ரண்ட்டு பீஸு. ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்ம ரெடி அளவு 13. சரிங்களா? இது எல்லாத்துக்கும் ஒரே 13 தான். அப்போ அதே 13 இங்கிட்டு வைக்கிறோம். வச்சு சைடு உயரம் எடுக்கிறோம். இவங்களுக்கு 8 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த சைடு உயரம் இங்கே 8 வச்சுட்டு நம்ம ஆம்கோல் வந்து மார்க் பண்ணுறோம். பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஆம்கோல் பாக்ஸ் பண்ண நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இதை எப்படி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் நம்ம கட் பண்ணிப்போம். இதுக்கு ஒரு 1.25 இன்ச்சு எடுத்து இது வந்து ஒரு வளைவு கொடுத்துட்டு வருவோம். இதுக்கு 1.25 இன்ச்சு கொடுத்தாச்சு. இதுக்கு ஒரு வளைவு கொடுத்துருவோம். வளைவு கொடுத்தாச்சு. இங்கே வந்து ஒரு 6 இன்ச்சு வந்து நம்ம இதுக்கு வந்து ரெடி அளவில் வந்து வச்சுக்கோங்க. மேலே இருக்க 1/2 இன்ச்சு எடுக்காதீங்க. கீழே வந்து ஒரு 6 இன்ச்சு வச்சு இது வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு மார்க் பண்ணிப்போம். அப்போ இங்கிட்ட ஒரு வளைவு கொடுப்போம். இங்கிட்ட ஒரு 3/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு வச்சு இப்படி நல்லா வளைவு இப்படி வளைச்சி கொடுங்க. வளைவு கொடுத்துட்டா இது முடிஞ்சிடும். அப்போ நம்ம இங்கே 13.5 இன்ச்சு எடுத்தோம்ல, இங்கே அந்த 13 இன்ச்சுக்கு ஒரு கோடை போட்டுக்கிட்டு 13 இன்ச்சுக்கு ஒரு கோடை போட்டுட்டு இந்த கோட்டில் இருந்து இந்த சைடு 2 இன்ச்சு, அந்த சைடு இந்த சைடு வந்து ஒரு 2 இன்ச்சு வைக்கிறேன். 2 இன்ச்சு. அப்போ இங்கிட்டேருந்து நான் எவ்வளோ வைக்கிறேன்னா, இங்கேருந்து நம்ம 8 இன்ச்சு எடுக்க சொல்லியிருக்கேன். இந்த 8 இன்ச்சிலேருந்து இங்கேருந்து 8 இன்ச்சு மேலே 8 இன்ச்சு இந்த இடத்துல தானே வருது. 13.5 வந்து வருது. 13 இந்த சைடு இங்கே வருது முன்னாடி. இங்கே தான் வருது 13. இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு வைப்போம். இங்கே 2 இன்ச்சு, இங்கே ஒரு 2 இன்ச்சு வச்சுருக்கோம். நம்ம என்னென்ன பண்ணுவோம்னா இங்கேருந்து கொண்டுட்டு வந்து இந்த இதில் சேர்ப்போம். இப்போ இந்த இடத்துலேருந்து இங்கே இடத்துலேருந்து சேர்ப்போம்.
சேர்த்துட்டோம். இப்போ வந்து பேக் பீஸில் வந்து இங்கே வந்து ஷோல்டர் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துப்போம். ஷோல்டர் வந்து 9.5 9.5 நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஏன்டா இங்கே தையல் வரைச்சா இங்கே தான் வரும். இப்போ இந்த ரெடி அளவில் வராது. கீழே வரும்போது இது எக்ஸ்ட்ரா துணியாக இருக்கும். நம்மளுக்கு தையல் வந்து இந்த பாகத்தில் வரும். அப்போது நம்மளுக்கு இன்னும் கீழே தான் நம்மளுக்கு அம்போல் வரும். சரிங்களா? கரெக்டாக வந்து 9ல் வந்து நிற்கும். சரி, இது ஓகே. அப்போ கப்புக்கு எப்படி நம்ம சைஸ் பண்ணுறது? சரிங்களா? ஃப்ரண்ட்டு கப்புக்கு இப்போ பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டும் ஒன்றா இருக்குது. ஆங்கோல் வரைஞ்சாச்சு, உடம்பு வரைஞ்சாச்சு, ஃப்ரண்ட்டு நெக்கு வரைஞ்சாச்சு, பேக் நெக்கு வரையலை. அதே மாதிரி பேக் நெக்குக்கு ஒன்றுமே நம்ம கொடுக்கல. இப்போ இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். பேக் பீஸை மட்டும் நம்ம கட் பண்ணிவிடுவோம். இது எக்ஸ்ட்ரா துணி இங்கே விட்டுருக்கேன். இது மாதிரி மீதி துணியெல்லாம் நம்ம ஈவனாக பண்ணி எல்லாத்தையும் எடுத்துருவோம். எடுத்துட்டுமா? இப்போ என்ன பண்ணுறோன்னா ஷோல்டர் நம்ம கட் பண்ண தேவையில்லை. அதனால் 2 ஷோல்டரும் இப்படி ஒட்டுக்காக வச்சு இப்படி கட் பண்ணிவிடும். கட் பண்ணிவிட்டு இந்த ஹாம்கோலையும் நம்ம கட் பண்ணிடுவோம். 1.25 இன்ச் வச்சுருக்கோம், அந்த இடத்த கட் பண்ணுறோம். கீழே நம்ம தையல் கூட்ட இடத்த நம்ம கட் பண்ணக்கூடாது. இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி 1 மீட்ரு வந்து இந்த மார்பு சுற்றாளங்களுக்கு பத்தாது. 1.10 எடுக்கணும். அப்போ தான் பட்டி எடுக்க முடியும். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் துணி ஈவனாக இருக்கும். சரிங்களா? இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நாச் போட்டுக்கோங்க. நாச் போடுறது ரொம்ப அவசியம். நாச்சு எல்லா இடத்துலையும் விடாமல் எப்போவுமே நாச்சு நம்ம ஆரம்பத்துலேருந்து போட்டோம்னா கடைசி வரைக்கும் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ பேக் பீஸு நம்ம நாச்சு போட்டு வச்சுருவோம். நெக்குக்கு எவ்வளோ வந்து அகலம் வேணுன்றதெல்லாம் வெட்டு பார்க்கலாம். இப்போ பேக் பீஸை நம்ம எடுத்துப்போம். இப்போது கீழே 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச் மட்டும் தான் பிடிக்க போகிறோம். அதனால் பேக் பீஸ் வந்து நம்ம இதை எடுத்துட்டோம். எடுத்தனால உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த மார்க்கர் இது இங்கிட்ட இருக்குது. பிங்க் கலர் மார்க்கில் தெரியாதுன்றதுனால இந்த மார்க் எடுத்துருக்கேன். இப்போ இந்த 1/2 இன்ச்சும் இங்கே பேக் பீஸை ரொம்ப ஈஸியாக நம்ம 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டு எடுத்துட்டோம். ஓகேவா? இதுதான் வந்து பேக் நெக்கு. ஆனால் கட் பண்ணலை. இந்த ப்ளவுஸில் இருக்க மாடலில் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ பேக் பீஸு எடுத்துட்டோம். கட் பண்ணி முடிஞ்சிச்சு. ஸ்லீவு வந்து அப்படியே பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதோட லைனிங் போட்டு கட் பண்ணும்போது காமிக்கிறேன். மெயின் கிளாத் போட்டு கட் பண்ணும்போது காமிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எடுத்தாச்சு. இப்போது நம்மளுக்கு இங்கிட்டேருந்து இங்கிட்டே எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கணும். 4 இன்ச்சு வருது. 4.5 இன்ச்சு வருது. 4.5 இன்ச்சுனா கரெக்டாக வந்து இங்கேருந்து இங்கே 2.75 3 இங்கேருந்து 1 4 இன்ச்சு. அதே 4 இன்ச்சை இங்கிட்டு கொண்டுட்டு வாங்க. இங்கிட்ட கொண்டுட்டு வந்து இங்கே வைங்க. வச்சுட்டு இங்கிட்ட ஒரு புள்ளியை வைங்க. வச்சுட்டு இங்கேருந்து இங்கே இது பாருங்கள், இங்கே எங்கிட்ட வருதுண்டு. சரிங்களா? இங்கே 3.5 இன்ச்சு வருது. இங்கிட்ட ஒரு புள்ளியை வைங்க. அதே மாதிரி இங்கேருந்து இங்கே எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இந்த 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 இங்கே கூட்டிக்கிட்டக்குள்ள அங்கே கரெக்டாக வந்து 1.25 இன்ச்சு கப்பு அகலத்துக்கு வருது. 1.25 2.5 இன்ச்சு வரணும். இங்கிட்ட ஒரு புள்ளியை வைங்க. இது கப்போட உயரம் எவ்வளோ இருக்கணும்னா கரெக்டாக ஒரு 3 இன்ச்சு இருந்தால் போதுமானது. 3 3.25 3.5. சரிங்களா? இப்போ இதை இப்படி எடுத்துக்கிறோம். இங்கே கரெக்டாக எவ்வளோ இருக்குது? 3.25 சைட்லேருந்து பார்க்குறேன். 3 இருக்குது. கரெக்டாக 3 இருக்குது. ஓகேங்களா? இங்கிட்ட ஒரு மார்க்கை போட்டுங்க. இதுலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு மேலே நம்ம லிஃப்ட் பாயிண்ட்டுக்கு வச்சுப்போம். கரெக்டாக 1.25 ஒரு லிஃப்ட் பாயிண்ட்டுக்கு. அப்புறம் இந்த இடத்துலையும் ஒரு 1.25 இன்ச்சு கேப் விட்டுட்டு ஒரு டாட் போட இது டாட் பிடிக்கிறதுக்காக வச்சுட்டேன். அப்போது இங்கேயும் இது வந்து கொஞ்சம் குடஞ்சி எடுக்கணும். அதையும் காமிச்சிடுறேன். இது பாருங்கள், ஈவனாக வச்சுக்கிட்டு லைட்டாக இது வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே குடஞ்சி அப்படியே இது வரைக்கும் எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இதில் ஒரு 1.25 இன்ச்சுக்கு இங்கேயும் ஒரு மார்க்கு இப்போ இங்கே கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இப்போ பேக் நெக்கு, பேக் பட்டி பீஸு, கீழே இருக்க துணியெல்லாம் எடுத்துருவோம். சரிங்களா? நாம் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் குடஞ்சி எடுத்துருவோம். இதை பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு நெக்கு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆம்கோல்கிட்ட கீழே இங்கேருந்தே வந்து குடையக்கூடாது. அது கீழே வந்து லைட்டாக குடஞ்சி எடுத்துடணும். அது எதுக்கு என்னென்ன நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக நிற்கும். உள்ளே மீதி துணி வராமல் அந்த இடத்துல நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். சரி, எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு நாச் போட்டுப்போம். நாச் போட்டால் 2 பக்கம் ஒரே எவ்வளோ தெரியும். அப்போ நம்ம வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? இதுதான் சென்ட்ரு. இதுக்கேற்ற மாதிரி தான் இந்த 3 டாட் வருது. அப்போ நீடலில் ஒரு ஊசியை குத்தி நம்ம வந்து இது பாயிண்ட் தெரிஞ்சுக்கலாம் இந்த வரைஞ்ச இடத்துல. அப்படி இல்லைன்னா பேக் சைடில் 3 போட்டு ஒரு தட்டி அதே மார்க்கில் வரைஞ்சிக்கலாம். இப்போது பேக் பீஸு, கை பீஸு, ஃப்ரண்ட் பீஸு. இதுக்கு ஃப்ரண்ட்டுக்கு கீழே கட்டு வைக்கிறதுக்கு வேறு துணி நம்மக்கிட்ட இல்லை. அதனால் அவங்க கம்மியாக எடுத்து தந்துருக்காங்க. இதிலே நம்ம இந்த கட்டு எடுத்து வச்சிடலாம். எப்படின்னா இந்த கணக்கு பண்ணி இங்கிட்டு அப்புறமா இந்த கணக்கை இங்கிட்டு வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதை டாட் பிடிச்சிட்டு அதுக்கு இந்த துணி
இது வந்து பட்டிக்கு உள்ள கொக்கி பட்டி ஐப்பட்டிக்கு நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மிச்சம் இருக்கிற எல்லா துணியும் இதுக்கு தான். இது வந்து பாருங்கள். அடுத்தது நான் வந்து மெயின் கிளாத் கட் பண்ணுறதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன்.